கரெக்டாக பாருங்கள், அண்ணன் சந்திரனோட நட்சத்திரம் கரெக்டாக 6:59 ஆகுது. இப்போ சந்திர ஹோரை போயிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள் புதனோட ஹோரை. சரிங்களா? அண்ணன் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கன்னி லக்னம். லக்ன பாவமும் புதன் தான், 10ஆம் பாவமும் புதன் தான். சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் டிப்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். ஏன் அப்படின்னா, என்னென்ன தலைப்பு பேச போகிறீங்க? என்ன சந்திரனை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் சந்திரன் வந்து சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா, சந்திரன் தான் மனோகாரகன். நான் ஏற்கனவே எல்லா விஷயத்துலையும் சொல்கிறது, கை நிறைய பணம் இருந்தாலும் மனநிலை சரியில்லை, ஒரு ரூமில் விட்டால் அது பணமாக காகிதமானு தெரியாது. அப்போ எல்லாத்துக்குமே மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். ஒருத்தவங்க டென்ஷனாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்க, ஆசிலேஷனில் இருக்காங்கனாலே சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரன் எப்படி ஒரு ஜாதகத்துக்கு வலிமை சேர்க்கும், அந்த சந்திரனை வச்சு எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற தலைப்பில் எங்கள் அண்ணன் போர்படை தளபதி, யூடியூப் பேரே என்னங்க, ஜோதிட தளபதி. அப்போ என்ன அர்த்தம்? தளபதி அப்படின்னாலே என்ன, வழி நடத்துபவர்னு அர்த்தம். அப்போ யார் வந்தாலும் முன்னாடி விட்டு போர்படை தளபதியாக எல்லாரையும் வளர்க்கக்கூடிய அண்ணன் பூபதிராஜன் அவர்கள் இப்பொழுது சந்திரனின் மகத்துவங்களை பற்றி உங்களுக்கு பேச இருக்கிறார். அண்ணனை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சரணம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம டிவிலேயோ பத்திரிகையிலையோ யூடியூப்லேயோ இது வரைக்கும் நம்மளுடைய கருத்து வந்ததில்லை. சரிங்களா? ஆனால் பல பேர்த்த மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்த்து அவங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன பண்ண 10 வருஷத்துக்கு முன்னால் தம்பி பிரகாஷ் எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு சொன்னாங்க. 2021 கூட பூபதிராஜனுக்கு ஜோதிடம் தெரியாது. ஓகேங்களா? பூபதிராஜனுக்கு வகுப்பெடுக்க தெரியாது, பூபதிராஜனுக்கு ஜோசியம் பார்க்க தெரியாதுன்னு மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் கூட என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஏன்? சரிங்களா? இது ஏன்? இந்த காலம் நேரம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஜோதிடர் 12 மாசத்துல பிரபலமாயிருவார். 12 மாசத்துல பிரபலமான ஜோதிடர் யாருன்னா நம்ம தம்பி பிரகாஷ் தான். தம்பிக்கு ஜோசியம் தெரியாது. எப்ப என்னை சந்திக்கும் போது ஜோசியம் தெரியாது. ஆனா சித்தர்களுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கு. ஜோசியம் தெரியணுமா இல்ல சித்தர்களுடைய அனுகிரகம் தேவையா? ஜோசியம் தெரியணுமா? ஜோசியம் வந்து இப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கிட்ட போய் வகுப்பு படித்தா ஜோதிடமா பெரிய ஜோதிடன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை நிறையா புக்ஸு வாங்கி வச்சு படித்தா பெரிய ஆளுன்னு இருக்காங்க. இல்லை அதுக்கு ஒரு டிகிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டா இது பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, சித்தர்களுடைய அனுகிரகம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் நம்பர் 1 வர முடியும். அது தம்பி பிரகாஷுக்கு இருந்தது. நான் அதெல்லாம் பார்க்கலைங்க. தம்பி வந்து என்னை வந்து சந்திக்கும் போது சித்திரை நட்சத்திரம், துளாராசி, லக்னம் கூட என்கிட்ட சொல்லல. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒன்று லக்னம் என்ற நட்சத்திரம் என்னன்னு கேட்பேன், இல்லையா சந்திரன் என்ற நட்சத்திரம் என்னன்னு கேட்பேன். அப்போ துளாராசிக்கு 10வது வீடு எது? கடகம். அப்போ சந்திரன் என்ற ராசி தானே நான் அவருக்கு தொழில் எடுப்பேன். சரிங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதை வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் தினேஷ், முத்துப்பாண்டி, பாலா எல்லாம் நாங்கள் விஜய், குமாரபாளையம் விஜய் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு 10 பேர் அங்கே ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜீவசமாதியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நைட்டு 2 மணி வரைக்கும் ஜோதிடத்தை தான் பேசிகிட்டு இருப்போம். பாலாவுக்கு எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக வாதங்கள்லாம் வரும். இது இப்படி இது இப்படி. ஜோதிட கருத்துருக்குன்னா என்ன தெரியுங்களா? ஜோதிடருக்குள்ள ஒரு வாதம், நீ சொல்கிறது சரியா, ஆதாரத்தை காட்டு, ரெக்கார்டை காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பியை பற்றி நம்ம மோகன் சார் சொன்னார். நான் யார்கிட்டயே ஜோசியம் பார்த்தேங்க, வீட்டிலேருந்து நான் வரும்போது 1000 ரூபா தாங்க கொண்டு வந்தேன். ஆனால் இவரை பார்த்து நான் செஞ்சேங்க. இன்னும் பிரபலமான ஜோதிடர்கள் பேரெல்லாம் சொன்னார், அது தவறு. ஆனால் அதுக்கு நான் சொன்னேன்,
நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட, எந்த வக்கீல்கிட்ட, எந்த ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு நோய் குணமாகணும், உங்கள் கேஸு ஜெயிக்கணும், அந்த மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விமோச்சனை கிடைக்குமோ அந்த ஜோசியர்கிட்ட போனால் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா ஜோசியரும் யூடியூப்பில் பேசுகிறாங்க, சேனலில் பேசுகிறாங்க, அது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் படித்து நம்ம அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறதில்ல. இதுக்கு தான் நான் சொல்லுவேங்க. இது எப்படி நான் சொல்ல வரேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி 12 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஆடிக்காரில் வர அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, சொந்த பணத்தில் 5 லட்ச ரூபா போட்டு ஒரு மாநாடு பண்ணுறாருன்னா அதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார், போன ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பார். யோசனை பண்ணி பாருங்க. நாம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணுமோ அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ முடியும். இந்த ஜென்மத்தில் நாம் என்ன புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வம்சத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ ஜோதிடத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு நான் 10-11 வருஷம் எல்லா மேடையிலையும் நான் பேசியிருக்கேன். என்னுடைய சங்க மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்கிலும் பேசியிருப்பேன். தம்பி முத்துப்பாண்டி கூட வீடியோ எடுப்பார், தம்பி வேண்டாங்க அப்படின்பேன். அப்படி இருந்தும் சென்னையில் உலகநாதன் ஐயா ஒரு பெரிய கருத்தரங்கம் வச்சுருந்தார். அதில் தான் நான் முத டிவி சேனலுக்கும் அந்த மேடையிலையும் பேசி வந்ததுங்க. ஆனால் அந்த இடத்த அவ்வளோ பெரிய பாராட்டு வாங்கிட்டு தான் நான் இறங்கினேங்க. ரெண்டாவது, அதே சென்னையில் நம்ம முருகராஜேந்திர ஐயாவுடைய பையன் பாலமுருகன் சார், முருகு பாலமுருகன் சார், அவருடைய மீட்டிங்கில் எஸ்ஏசி சாரு, விஜய் சாருடைய செக்ரட்டரி பிடி செல்வகுமார் சாரு எல்லாமே இருந்தாங்க குரு பயிற்சியில். அப்போ நான் பேசினேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அந்த 10 நிமிஷம் பேசினதும் நல்லா ஹிட் ஆச்சுங்க. எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கணிகர் மாமா மூலிமா அவர் நீ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஈரோடு கல்லுக்கடைமேட்டில் இப்போ சனி பயிற்சி விழா 5 நாளில் நான் பேசினேன். அதாவது மீடியாவுக்கு அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்ம பரணி பாரதி சார் கூப்பிட்டு மேடையில் பேச வச்சார். அப்பவும் நான் பேசினேன் மீடியாவில், அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. ஆனால் இதுக்கு எனக்கு என்னென்ன சோதனைகள் வந்தது? நான் பல ஜோதிடர்களுக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 500க்கு மேற்பட்ட ஜோதிடர்களை லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாக ஆகின பூபதிராஜனுக்கு எனக்கு பேச தெரியாதா? அதனால் 4 பேர் நம்மளை திட்டுவாங்க, 100 பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. ஓகேங்களா? அந்த வாழ்த்துறதை நாம் கேட்கும்போது திட்டுறதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ நாம் ஏன் இந்த 12 வருஷத்தை நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 12 வருஷத்தில் எவ்வளவோ நல்லதுகள் நடந்திருக்கும், எவ்வளவோ கெட்டதுகளும் நடந்திருக்கும், எவ்வளவோ துரோகங்களும் நடந்திருக்கும். இதை தாங்கிறதுக்கு ஒரு மனசு வரணும். இப்போ நம்ம வழி நம்ம பார்த்துட்டு போகலாமா? நம்மளுடைய வழியை பார்க்கலாமா? ஐயா, இதுவரைக்கும் வெளியில் வராத ரகசியம்னு சொல்கிறீங்களே, அது என்ன? சரி, இது வரைக்கும் யாரும் சொல்லாத நான் சொல்கிறேன். 2 வீடியோ பேசியிருக்கேன், யாராச்சும் சொன்னாங்களா சொல்லுங்கள். அதில் கமெண்ட்ஸு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கமெண்ட்ஸுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இனி வரக்கூடிய மேடையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீச்சர் எனக்கு இருக்கும். இதுக்கு மூல காரணம் யாருன்னா கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா. நான் மே 1க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கருத்தரங்கம் யூடியூப்பில், டிவி சேனலில் எல்லாத்துலேயும் பேசணும்னு நான் நினச்சேன். ஐயா, அதை முன்னாலேயே நீங்கள் செஞ்சீங்க தான் ஐயா மே 1க்கு மேலே நீங்கள் ஸ்டார் ஆவீங்கன்னு சொல்லி வழிகாட்டுறது கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா. அதனால தான் 100வது மீட்டிங்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 108லேருந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 108லேருந்து நம்ம பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், சரிங்களா, பல திரைக்கு மறைவாகவும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அதாவது இவனை எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வாய்ப்பு எனக்கு இருக்குது.
அதாவது சுயமா ஒரு குருவுடைய கிட்ட போய் படிச்சு அந்த குரு சொல்ற ஆலோசனையை 12 வருஷம் நான் கேட்டுட்டு இருக்கேன் இந்த துறையில. இதே 42 வருஷமா அவருடைய ஆலோசனை கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நம்ம பேர் என்னங்க? குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ண அறக்கட்டளை. குருன்னு வச்சிருக்கலாம் யூடியூபுக்கும், அது ஏதோ ஒரு குரு வந்துருவாங்க. ஜோதிட தளபதின்னு இது வரைக்கும் யாரும் இல்லை, சரி இதையே நம்ம சேனலாக வச்சுக்கலான்னு வச்சுட்டோம். ஏன் அப்படின்னா, நான் 28 வருஷம் வரைக்கும் பார்க்காத ஜோதிடர்கள் கிடையாது. சரிங்களா? 28 வயசு வரைக்கும் பார்க்காத ஜோதிடர்கள் கிடையாது. எங்கள் குருக்கிட்ட எங்கள் அப்பா அம்மா தான் போவாங்க. ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி அவர் ஒரு வாரம் 10 நாள் கழித்து வானா அந்த 10 நாள் கழித்து தான் போகணும். ஏன்னா அவரு சித்திரை நட்சத்திரக்காரரு. சரிங்களா? எனக்கு குருமார்களா நான் முத்தூர் ராமசாமியை எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் ஒரு சங்கத்துக்கு நிறுவன தலைவராக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முத்தூர் ராமசாமியே தான் காரணம். இது எல்லாத்துக்கும் அப்போ தெரியும். ஏன் அப்படின்னா அவரு எனக்கு சித்திரை நட்சத்திரம். அவர் கோவம் வந்தோன்னா கண்ணாப்புண்ணான்னு பேசுவார். ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த ஜோசியரும் என்னை திட்ட முடியாது, தம்பி பிரகாஷ் தவிர. திட்டுறதுன்னா மரியாதையாக தான் பேசுவாங்க, அது அவங்க பாஷையில் பேசுவாங்க, மதுரை ஸ்டைலில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா உண்மையை சொல்லணும், புரியுதுங்களா? அப்போ இதே பள்ளிப்பாளையத்தில் பேர் வேண்டாம், ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நான் ஜாதகத்தை கொடுக்குறேன், இதெல்லாம் ஒரு ஜாதகமா, சொந்த தொழில் செய்ய வரையான்னு தூக்கி எறிஞ்சாங்க. சொந்த தொழில் நீ செய்யறதுக்கு உனக்கு எந்த இது இல்லை, இதில் வேற நீ எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னாங்க. ஜாதகத்தை கையில் கூட கொடுக்கல, தூக்கி விசிறினாங்க. அதே ஜோதிடர் எனக்கு ஜோதிட கலையரசங்கிற பட்டம் நான் வாங்குற அளவுக்கு வந்திருக்கேன். எந்த ஜோசியர் ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சாரோ அதே ஜோதிடர் கையால் ஜோதிட கலையரசன் பட்டம் நான் வாங்கினேன். அப்ப யாராருக்கு என்னென்ன நடக்கும், ஒரு சில பேர் தொழில் தொடங்குவாங்க உடனே பிக்கப் ஆயிடுவாங்க, ஒரு சில பேர் பல வருஷம் கழிச்சு தான் பிக்கப் ஆவாங்க. அப்ப நமக்கு நம்ம ஜாதகத்தில் திசாபுத்தி என்ன இருக்குது, நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஐயோ அவன் பிழைக்கிறானே, அவன் அப்படி இருக்கானேன்னு நம்ம நினச்சோம்னா போச்சு. நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு? ஐயா கன்னியா ராசிக்காரன் கன்னியா லக்னத்துக்காரன் 45 வயசுக்கு மேலே தாங்க முன்னேற்றம். ஐயா 45 வயசுக்கு மேலே முன்னேறணும், லாங் லைஃப் நல்லா இருக்கையா. சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஓகேங்களா? இப்படி நாம எத்தனையோ பேர்த்த சொல்லலாம். கன்னி ராசிக்காரன் கன்னியா லக்னக்காரன் கெட்ட சரித்திரமே கிடையாது. அப்படி கெட்டுக்கிட்டானா அது அவன் தான் காரணம். சரிங்களா? ஏன் அஸ்தத்துல தாங்க புதன் உச்சமாகிறாரு. புதனை விட ஒரு அறிவுகாரன் யாருங்க? எல்லா அறிவு எல்லா ஞானம் ஐயா குருவே இல்லாம கத்துக்கிட்ட ஒரே ஒரு கிரகம் புதன் தாங்கய்யா. அடுத்து அடுத்து சூரியனுடைய வெப்பத்துக்கு அறியாமல இருக்கிறது புதன் தாங்கய்யா. புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்காங்க பாருங்க. காலதேவனுக்கு மேசத்துல இருந்து எடுக்கிறோம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கடகத்துக்கு 2ஆம் இடம் மிதுனம் புதன், சிம்மத்துக்கு 2ஆம் இடம் புதன் கன்னி, கடகத்துக்கு 3ஆம் இடம் இப்படி எடுக்கணும். 6 கட்டத்தை இப்படி பிரிக்கணும், இப்படி பிரிக்கணும். சந்திரன் ராணின்னு வச்சுக்கோங்க, சூரியன் ராஜான்னு வச்சுக்கோங்க. ராஜாவில இருந்து எடுத்தீங்கன்னா 2வது கட்டம் புதன், 3வது கட்டம் சுக்கிரன், 4வது கட்டம் செவ்வாய், 5வது கட்டம் குரு, 6வது கட்டம் சனி பகவான். அதே மாதிரி இந்த பக்கம் ராணி சந்திரன் கடகத்திலிருந்து இப்படி பாங்க. அப்ப மிதுனம் 2ஆம் வீடு, 3ஆம் இடம் ரிஷபம் சுக்கிரன், 4ஆம் இடம் செவ்வாய் மேசம், 5ஆம் இடம் மீனம் குரு, 6ஆம் இடம் கும்பம் சனி பகவான். அப்ப சூரியனுக்கு 6 ராசியும்
சந்திரனுக்கு 6 ராசி எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க? அப்ப நம்ம எப்படி இதுக்குள்ள போகணும்? ஜோதிடங்கிறது கடல் கடல் கடலை விட பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா புலிப்பாணி சித்தர் 300 பாடல ஜோதிடர் இருக்குன்னு சொன்னாரு. ஐயா, அந்த காலத்திலேயே சித்தர்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணியிருக்காங்க. புலிப்பாணி சித்தர் என்ன சொன்னாரு? 300 பாடல ஜோதிடம் முடிஞ்சதுன்னாரு. இடைக்காட்டார் சித்தர் என்ன சொன்னாரு? 60 வருஷம் இதுதான் பலன் அப்படின்னு 60 வருஷத்துக்கு பலன் எழுதி கொடுத்தாரு. ஆற்காடு பஞ்சாங்கத்தில் போட்டாங்களா போடலையா? சைனாவில் தொடங்கி உலக நாடுகள்லாம் வரும், வைரஸ் தாக்கம் வரும்னு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் போட்டாங்களா போடலையா? அது யாரை எழுதுனது? இடைக்காட்டார் சித்தர் எழுதுனது தான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பயப்படுற ஒரே கிரகம் சனீஸ்வரனுக்கு தான். சனீஸ்வர பகவானுக்கு பயப்படாத மனிதன் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினாவெல்லாம் தேவையில்லை. ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டா சனீஸ்வர பகவானுக்கு பயப்படாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? அவருக்கு ஏன் 30 வருடங்கள் கொடுத்தாங்க? கிரகத்திலேயே சனீஸ்வரம் பட்டம் வாங்கின கிரகம் சூரியன், சனி பகவான். ஆனா வரம் கொடுத்த பரமேஸ்வரனையே சிறையில் அடிச்சாரு. சிறையில் என்ன? தியானத்துல. சனீஸ்வரன் பட்டம் கொடுத்த பரமேஸ்வரனையே இத்தனை நாளைக்கு அஷ்டம சனியில, இத்தனை நாள் 7.5 சனியில நீங்க தியானத்துக்கு போகணும். அப்ப சனீஸ்வர பகவானுக்கு பயப்படாதவங்க யாரு? ஏன்? நீ தப்பு செஞ்சா உனக்கு தண்டனை கொடுப்பாரு, நீ நியாயத்தை செஞ்சினா உனக்கு யோகத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு இத்தனை கோயிலில் அன்னதானம் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. ஒரு சில பேர் பாவம் பண்ணிட்டு போய் அன்னதானம் பண்றாங்க, ஒரு சில பேர் தப்பு பண்ணிட்டு அன்னதானம் பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அந்த அன்னதானம் செய்யறதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும். ஐயா, எத்தனையோ கோடீஸ்வரங்க அன்னதானம் பண்றாங்களா? மேல சொத்து தான் சேர்க்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு அந்த எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, அன்னதானம் செய்யணும் அப்படின்னு. அதுக்கும் அந்த சந்திரன் தான். சந்திரன் தாங்கய்யா. சந்திரன் இல்லாம மனிதனா வாழவே முடியாதுங்கய்யா. எந்த ஒரு மிருகமா இருந்தாலும், அது சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, மதி கெட்டா, மதி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, விதியே முடிஞ்சுது. ஐயா, சிங்கத்துக்கு பశ్చాத்தாங்க ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிடும். புரியுதுங்களா? நல்லா சாப்பிட்டுச்சுன்னா வேற எந்த விலங்கையும் சிங்கம் தொடாது. கிட்டையே போய் விளையாண்டாலும் சிங்கம் தொடாது. அப்ப யானைக்கு மதம் முடிச்சுன்னா என்ன ஆகுது? எதா இருந்தாலும் அடிச்சுன்னு இருக்குது இல்லைங்க. அங்கேயும் சந்திரன் தான். அப்ப அனைத்து ஜீவராசிகளுக்கும் சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப என்ன ஓர? 7 to 8 சந்திர ஓர. ஓகேங்களா? நான் உண்மையாலுமே சொல்றேங்க, இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ மீடியாவில் ஜோதிட தளபதி யூடியூப் வழியாக சொல்றேன், ரோகிணி நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி உங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய சக ஜோசியர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மீடியாவில் சொல்றேன். ஏன் ஐயா, மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் இல்லாத ஜோதிடம் எந்த நூல்லையுமே இல்லைங்கய்யா. துரியோதனன் என்ன கேட்டாரு கிருஷ்ணன் கிட்ட? உன்னுடைய படைபலம், பொருள் எல்லாம் எனக்கு வேணும். அர்ஜுனன் என்ன கேட்டாரு? கிருஷ்ணா, நீ ஒன்று எனக்கு இருந்தா போதும், எல்லாமே எனக்கு இருக்கிற மாதிரி. அப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன் கூட இருந்ததுனால தானே, பஞ்சபாண்டவர்கள் கூட இருந்ததுனால தானே ஜெயிச்சாங்க. சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஒரே மந்திரம் சொல்றேன், ஒன்று ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க, இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகள் வாழ்க்கையில குறையும். ஏன்? ஆஞ்சநேயர் ராமரையே எதிர்த்து சண்டை பண்ணாரு. ஆனா அவர் சொன்ன மந்திரம் என்ன தெரியுமா? ராமா 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 ராமான்னு சொல்லி. ஆனா அது சீதைக்கோசரம் தான் ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட சண்டை பண்ணாரு.
அதே மாதிரி தம்பி இங்க பாருங்க தம்பி, கலைஞர் என்ன சொன்னாரு? அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க அண்ணா வாழ்கனாரு. அவர் வாழ்ந்தாரா வாழலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா வாழ்க அண்ணா வாழ்கனாரு. உயிருள்ள வரைக்கும் அவர் தானே முதலமைச்சர். சொல்லுங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கலைஞர் வாழ்க அண்ணா வாழ்க. அவரும் இன்னைக்கு முதலமைச்சரை வாழ்ந்தாரா? சரி, அந்த பக்கம் பார்த்துங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் நாம வாழ்க அண்ணா நாம வாழ்கன்னு சொன்னாங்களா? அந்த அம்மாவும் நல்லா வாழ்ந்தாங்களா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எல்லாருமே அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்றாங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்களா? அப்ப நாம யாரையாச்சும் வாழ்க வாழ்கன்னு சொன்னால் மட்டும்தான் நாம வாழ முடியும். தம்பி சொன்னார்ல, ஒரு பேப்பர்ல கேஸ் வெடிக்குது, நம்ம வீட்லயும் ஒரு ஃபயர் பாகுன்னு. அப்ப நாம வாழ்க வாழ்க அப்படின்னு யாரையாச்சும் நம்ம சொல்லும் போது நாம வாழுவோம் ஐயா. யார பார்த்தாலும் சரி, இவன் அப்படி அவன் அப்படி இவன் அப்படி அவன் மோசமானவன் இவன் இப்படின்னு தப்பா சொன்னா உனக்கு தப்பா தான் வரும். அப்புறம் சாமி கும்பிடும் போது காலையில் சாமி கும்பிடும் போது நேற்றுலாம் நான் செஞ்சது 1008 எந்த தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாமி கும்பிட்டு வர்றது. உன் மனசு சுத்தமாக இருக்கணும். உன் மனசு சுத்தமாக இருந்தால் நீ எங்கே போனாலும் உனக்கு கிடைக்கும். இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த ஓரைகளை நம்ம பார்க்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? சூரிய ஓரை, அரசு வேலைக்கு, அரசு உத்தியோகத்துக்கு, அரசு அதிகாரிகளை பார்க்கறக்கு, இல்லை தேர்தலில் ஒரு நிற்கிறதுக்கு சூரியன் பலம் பலவீனம் பார்த்து நம்ம அந்த சூரிய ஓரையை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது சந்திர ஓரை, உணவு சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, தானியம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சந்திர ஓரையை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது செவ்வாய் ஓரை. செவ்வாய்னா போர், ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு, இல்லை காவல்துறை அதிகாரிகளை பார்க்கறக்கு, இராணுவ சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நம்ம செவ்வாய் ஓரையை நம்ம எடுக்கிறோம். அடுத்தது புதன் ஓரை. புதன்னா யார்? வித்யாகாரகன், வியாபாரம், கல்வி எல்லாம் அதுக்கு உண்டானது நம்ம எடுக்கிறோம். அடுத்தது குரு. குருன்னா என்ன? கல்விக்கு போகிறது, கல்வி கற்றுக்கிறது, குருவை மதிக்கிறது, தங்கம் வாங்கிறது, ஃபைனான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஓரையெல்லாம் எடுக்கிறோம். அடுத்தது சுக்கிர ஓரை. வண்டி வாகனம் வாங்குகிறோம், ஒரு நகநட்டு வாங்குகிறோம், சுப காரியங்களாம் செய்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது சனி பகவானுடைய ஓரை. காரியம் தடை, வேலையாட்கள் இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம். ராகு கேதுக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. சரிங்களா? அதே நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு கேதுகளுக்கு வீடும் கிடையாது. ஓகேங்களா? இதை உங்கள் லக்கணத்துக்கு பாருங்கய்யா. உங்களுக்கு உங்கள் லக்கணம் என்ன லக்கணம்? ஐயா, இங்கே பலன் மாறுறதுக்கு காரணம், ஜோதிடம் தவறாக போகிறதுக்கு காரணம் என்ன? 10 டிகிரியில் இருந்தால் தான் உங்கள் லக்கணம். ஆமா, ஒரு ஜோதிடன் எங்கேயோ இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு பிறந்த டேட்டா பர்த்தை போட்டு டைமை போட்டு அவனுடைய உடம்பு அங்கே தழும்பு இருக்குது, மச்சங்கள் இருக்குது, யோகங்கள் இருக்குது. என்னங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர், தொழில் எல்லாமே ஒரு டேட்டா பர்த்தை வச்சு சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்களா சொல்லிங்களா? எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்போ ஜோதிடம் உண்மை தானே? அப்போ நம்ம லக்ன புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் பார்டரில் இருக்குது. தம்பி உங்கள் லக்னம் எத்தனை? என்ன நட்சத்திரம்? கேட்டை நட்சத்திரம் எத்தனாம் பாதம்? அப்போ இந்த டிகிரியிலிருந்து அடுத்த டிகிரி வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஜோதிடம் எங்கேயும் தப்பா போகாது. லக்னம் நின்ற புள்ளியை தான் நம்ம எடுத்து பாவகத்தை பிரிக்கணும். எனக்கு வந்து 2ஆம் பாவகம் வந்து தனுசு தான் நம்ம எண்ணிக்கிட்டு போனோம்னா தவறா போயிடும். லக்னம் நின்ற மையம். இப்போ இந்த ஹாலில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணுறாங்க, பள்ளிப்பாளையத்தில் இருக்கேன். பள்ளிப்பாளையத்தில் எந்த இடம் இருக்க? ராஜவீதியில் இருக்கேன். ராஜவீதியில் எங்கே இருக்க? குரு ஜோதிட சங்கத்தில் இருக்கேன். குரு ஜோதிட சங்கத்தில் எந்த இடத்த உட்காந்துருக்க? மத்தியமமான இடத்துல உட்காந்துருக்க. வாயுவில் இருக்கியா, ஈசானியில் இருக்கியா, அக்னியில் இருக்கியா, குபேரமலில் இருக்கியா? வாயு அதை நம்ம பார்க்கணும்ல. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கும், இந்த இடத்துக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கும்.
அப்ப நம்ம ஜாதகத்தை சரியாக கொடுத்து சரியான லக்ன புள்ளி எடுக்கணும். அப்பதான் நமக்கு பாவகம் என்ன என்ன இது 2ஆம் பாவகமா 3ஆம் பாவகமா இல்ல லக்ன பாவகமா அப்படிங்கறத எடுக்கணும். லக்னம் நின்ற புள்ளிய மையமா வச்சுக்கணும். பின்னால 10 டிகிரி எடுத்துக்கணும், முன்னால 10 டிகிரி எடுத்துக்கணும். சரியா தவறா? உன் லக்னம் நின்ற கேட்டை 1ஆம் பாதம்னா அந்த 1ஆம் பாதத்துக்கு பின்னால 10 டிகிரியும் முன்னால 10 டிகிரியும் உன் லக்னம். அப்ப இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். அப்படி எடுத்தா தான் 2ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் 4ஆம் பாவகம். அப்ப இந்த ஓரை என்ன எடுக்கணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு தம்பி விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம்னா இவர் தனம் சம்பந்தப்பட்டது. இப்போ ஜோசியம் பார்க்கும்போது குரு ஓரையில் பார்க்கும் போதெல்லாம் இவர் சொல்றது நடந்துடும். ஏன்? குரு 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதி, அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி. அப்ப குரு ஓரை வரும்போதெல்லாம் இவர் செலக்ட் பண்ணும்போது கட்டாயம் அந்த காரியங்கள் சக்சஸ் கொடுக்கும். இப்ப விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன், அதே 12ஆம் இடம் சுக்கிரன். அப்ப சுக்கிரன்னா என்ன? வெளிநாடு போகக்கூடியது, வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஜோசியம் பார்க்கறது. இந்த மாதிரி இது சுக்கிர ஓரை நீங்க எடுத்துக்கணும். 12ஆம் இடம் வெளிநாடு. அப்ப நீங்க சுக்கிர ஓரை வரும்போது வெளிநாட்டு கிளைண்டுகளுக்கு நீங்க ஜோசியம் பார்க்கணும். அது சக்சஸ் ஆகும். சரிங்களா? இப்ப செவ்வாய் ஓரை, செவ்வாய் ஓரையில ஜோசியம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 6 கூடியவராகவும் செவ்வாய் வருவார், லக்னத்துக்கும் செவ்வாய் வருவார். நாம் என்ன பண்ணுவோம்? செவ்வாய் ஓரைன்னு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வருதா, செவ்வாய் ஓரையில் பார்த்து நீங்க பலன் சொல்லுங்க. அது உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் அங்கு பங்காளி பிரச்சனைகள், அப்போ அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு ஜோசியம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு 6 கூடிய ஒரு செவ்வாய் தானே, லக்னாதிபதி செவ்வாய் தானே. அப்போ அந்த செவ்வாய் ஓரையில் இந்த பலனை எடுத்து சொல்லுங்க. அப்போ அந்த நான் சொல்கிறேங்க, அவங்க என்ன காரணத்துக்கு ஜோசியம் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஐயா கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலாம் சுக்கிர ஓரை எடுங்க. உங்களுக்கு 7 கூடியவர் அவர் தானே, 12ஆம் இடம் அது தானே. சுக்கிர ஓரையில் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஜாதகத்தை மட்டும் எடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த ஜாதகம் சொன்னால் நடக்கும். அப்போ நீங்கள் சொல்லி நடந்தால் உங்கள் வாடிக்கையாளர் உங்களை விட்டு போவாங்களா? ஐயா 8 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் எத்தனை ஜோதிடத்தில் போய் பார்த்தாலும் திருப்பி நம்மகிட்ட வராங்கல்ல, அவங்க தாங்க நமக்கு உண்மையான கிளைண்ட்டு வாடிக்கையாளர்கள். இன்னைக்கு பிரகாஷ் கிட்ட பார்த்தோம், நாளைக்கு ரத்னகுமார்கிட்ட பார்த்தோம், அடுத்து இன்னைக்கு எங்கிட்ட பார்த்தோம், நாளானிக்கு இன்னொருத்திட்ட பார்த்தோம். ஐயா நான் இத்தனை பேர்த்திட்ட பார்த்தேங்கலாம் கிடையாது. ஒரு ஜோதிடர் தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது நடந்திருக்கும். சரிங்களா? அந்த ஜோதிடருக்கு நீங்கள் அதுக்குண்டான தட்சணை கொடுத்து அதுக்குண்டான கால நேரங்களை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாமே கணிச்சு நீட்டாக எடுத்து பலன் சொல்கிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்குண்டான தொகையும் தம்பி சொன்னார் பரிகாரம். பரிகாரங்கிறது என்னங்கய்யா சொல்லுங்க. தம்பி சொன்னா அப்படி நெருப்பு தத்துவத்தில் இருந்தா கோயிலில் போய் அக்னி யாகம் பண்ணு, யாகங்கள் பண்ணு, ஹோமம் பண்ணு, இந்த மாதிரியும் செய்யலாம், அர்ச்சனையும் பண்ணலாம். காற்று தத்துவத்தில் இருந்தா மந்திரங்கள் சொல்லு. சரிங்களா? அதான் சொல்றேன்ல, செத்தவனையும் புழைக்க வைக்கலாம். என்ன? அனுமன் சலிசா மந்திரம். என்னால முடியல, டாக்டர் கை விரிச்சிட்டான், 48 டைம் நீ இந்த மந்திரத்தை படி, இல்ல கேளு, போட்டு விடு, கட்டாயம் அந்த நாள். ஐயா 24 மணி நேரம் இங்க டைம், இதுக்கு 1 ரூபா ஃபீஸ் கிடையாது. 24 மணி நேரம் டாக்டர் டைம் கொடுத்துட்டாரு. எவ்வளவு? 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, அதுக்காகும் இதாகுன்னு எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசியாக இறைவன் தான் காப்பாற்றணும், கடவுள் தான் காப்பாற்றணும்னு. ஐயா ஆப்ரேஷன் பண்ணும் போது ராசிக்கோ லக்னத்துக்கோ 8ல் குளிகன் இருக்கக்கூடாது. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேரம் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ராசிக்கோ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ குளிகன் 8ல் இருந்ததுன்னா அந்த ஆபரேஷன் ஃபெயிலர். இது நான் 5 லட்ச ரூபா இதே மதுரையில்
2 மாதத்துக்கு முன்னால் பணத்தை கட்டிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண டைமை மட்டும் கொடுங்கன்னு போட்டு பார்த்தேன். டாக்டர் வந்து 48 மணி நேரம் சொன்னாங்க. நான் சொன்னேன் அமாவாசை தாண்டறதுக்குள்ள போயிடும். ஆண்களுக்கு அமாவாசை தேய்பிற, பெண்களுக்கு வளர்பிற மரணம். இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது ராசிக்கோ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ 8ல் குளிகன் இருந்தால் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு நல்ல நேரம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணு, ஓகேங்களா? 5 லட்ச ரூபா கொடுத்து, தம்பி சொன்ன மாதிரி 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குற, ஒரு ஜோசியருக்கு 2000 ரூபா கொடுத்து நல்ல நேரம் பாரு. இன்னைக்கு அது டாக்டருக்களே சொல்லிடுறாங்க, குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நல்ல நேரம் பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இப்போ டாக்டருங்களே ஜோசியர்கிட்ட போகுங்கிறாங்க. நாம் இன்னைக்கு இங்கே அஷ்டமி வந்து எந்த காரியம் செய்யறதுலன்னு நம்ம சொல்றோம். வடநாட்டில் அஷ்டமியில் எத்தனை குழந்தைங்க எடுக்கிறாங்க? உண்மையா போய்ங்களா? ஏன்? அவங்க அஷ்டமியை மதிக்கிறாங்க. அஷ்டலட்சுமி இருக்கு. அஷ்டமியில யார் பிறந்தாங்க? கிருஷ்ண பரமாத்மா பிறந்தாங்க. அப்ப ரோகிணி நட்சத்திரம் நான் சொல்றேன் பாருங்க, டாக்டர் ஓ முலகநாதன் ஐயா ரோகிணி நட்சத்திரம், சித்தர் நெல்லை வசன் ஐயா ரோகிணி நட்சத்திரம், பிஎஸ்ஐயர் மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரோகிணி நட்சத்திரம். இப்ப சமீப காலத்தில் ஜோதியானாரே சிவலிங்கேஸ்வரர் ஆதீனம், அவரு ரோகிணி நட்சத்திரம். தம்பி ரத்னகுமார் ரோகிணி நட்சத்திரம். உங்க வீட்டில் அல்லது உங்களுக்கு பலமா பக்கத்தில் ஒரு ரோகிணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா ஆகாதவங்களா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ரோகிணி நின்னிடம் வெற்றி. சரிங்களா? இதை நான் இதுதான் தம்பி ரத்னகுமார்லாம் சொல்ல. நான் 27 பேர் இருக்காங்க என்கிட்ட. ஒரு ஆள் போனாலும் ஒரு ஆள் 27 பேர் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சிருக்கேன். இந்த ஆபீஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்கிட்ட காசு இல்லை. ரோகிணி நட்சத்திரம் தான் 50,000 எனக்கு பணம் கொடுத்தது என்னுடைய வாடிக்கையாளர். இதே ஊர்ல தான் இருக்காரு. இதே ஊர்ல தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்காரு. 12 வருஷமா என்கிட்ட ஜோசியம் பார்க்குறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவர் வேற எங்க வேணாலும் போவார். அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கும் நடக்காது, அதுக்கோசரம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அவங்களும் ஒரு பக்கம் போவாங்க. போயிட்டு திருப்பி நம்மகிட்ட தான் வருவாங்க. ஐயா நான் தான் சொல்றேன்ல, இது வரைக்கும் பல பேர்த்த யூடியூப்ல பேச வச்சு பெரிய ஆள் ஆக்கியிருந்தாலும் நான் பேசாத காரணம் என்ன? எனக்கு அந்த கால திசா புத்தி நேரம் வரணும், வந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ பேச முடியும். சரிங்களா? அதுதான் சொல்றேன். என்னுடைய குருநாதர் 28 வயசுல நான் எங்க அப்பா அம்மாவை மீறி எங்க குருநாதர்கிட்ட போய் 1 வாரம் அவர்கிட்ட நடப்பேன். தினம் 20 பேர் 30 பேர் அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் 96 வயசு ஆகுது, இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நடந்து போற தூரம். அவர்கிட்ட 1 வாரமா நடந்து அவர் என்ன தெரியுமா, போய் உங்க அப்பா உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. ஏன்னா சின்னதுலேயே எனக்கு பூபதிராஜன் பேர் வச்சு ஜாதகம் எழுதி கொடுத்தவர். ஜாதகத்தை கொண்டு போகிறேன், உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா. ஏன்னா இங்கே தெரியும் எங்கள் எல்லாருமே எங்கள் சொந்த கப்பம் தான், எல்லாமே அவங்ககிட்ட தான் பார்ப்பாங்க. அப்போ சொல்கிறேன், இல்லை அவங்க வரமாட்டாங்க, நான் பார்க்கணும், சொந்த தொழில் செய்யலான் இருக்கேன். தாராளமாக செய். என்ன தாராளமாக செய். சொந்தமாக தொழில் செஞ்சங்க, கல்யாணம் ஆச்சுங்க. ஆனால் இத்தனை வருஷம் தான் இந்த தொழிலை நீ செய்ய முடியும், அதுக்குள்ள நீ சம்பாரிச்சுக்கோ அப்படின்னாரு. நானும் நல்லா தாங்க சம்பாரித்தேன். இயற்கை நமக்கு, அதாவது இயற்கை வந்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, உலகத்துக்கு அடிக்குது அடிக்கலையோ, முதல் பூபதிராஜனுக்கு அடிக்கும். பவர் கட்டுன்னு வந்ததுங்க 2011-12. எனக்கு மட்டும் வாங்க பவர் கட்டு வந்தது? எல்லாத்துக்கும் தானே வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தானே பவர் கட்டு. பாதிப்பு எனக்கு அப்படியே 80% வந்தது. சரி, இதை விட்டுட்டோம், நம்ம வேற என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நான் போகிறேன். மறுபடியும் சரி இது அவ்வளோதான், பவர் கட்டு மறுபடியும் சரியாயிடுச்சு. ஆனால் தறி நெசவு தொழில் குறைஞ்சிருச்சு. ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க,
நான் எந்த கட்சிக்காரங்களுக்கும் நான் பேசல. தயாநிதி மாறன் எந்த துறையில் இருக்காரோ அந்த துறை நம்பர் 1க்கு வந்ததுங்க. செல்போனு இவ்வளவு வந்ததுக்கு ₹1 கால் பேசுறதுக்கு கொண்டு வந்தது யாருங்க? ஜவுளித்துறையா இருந்தாரு. நான் இருந்த துறையில அவர் ஜவுளித்துறையா இருக்கும்போது ஜவுளி உற்பத்தி எவ்வளவு ஆச்சுங்க? அவர் எந்த துறையில அமைச்சரா இருக்கிறோ அந்த துறையில நம்பர் 1 கொண்டு வராருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன டிவி நம்பர் 1? இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க. சன் டிவி அடிச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? சன் மியூசிக் அடிச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? சன் பிக்சர் அடிச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர்கிட்ட திறமை இருந்துன்னா அந்த திறமையை நம்ம பாராட்டணும். சரிங்களா? நமக்கு ஆனவங்க ஆகாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாக இருந்தாலும் நாம சக ஜோசியர் சண்டைக்காரனும் நம்மகிட்ட வருவான். நல்லவன் கெட்டவன் எல்லாமே நம்மகிட்ட வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாம சகாதேவனுக்கு துரியோதனன் போய் கேட்டப்ப சகாதேவன் கரெக்டாக தானே சொன்னாரு. குடியிருக்க ஒரு குடி மண்ணு கூட தரமானன்னு சொல்லிட்டு நாரப்பள்ளி கொடுக்கறதுக்கு சகாதேவன் போய் துரியோதனன் கேட்டாரா? சரி, துரியோதனனுக்கு அறிவில்லையா சகாதேவன் தப்பா கொடுத்துருவான்னு? ஏன்? சகாதேவன் ஜோதிட சாஸ்திர வல்லுனர், பொய் பேச மாட்டான்னு எதிரியா இருந்தாலும் அவனை தான் கொலை பண்ண போறோம். ஆனா அவனுக்கே நாரப்பள்ளி கேட்க போனாங்க. சரிங்களா? இவன் நம்மளை தான் கொலை பண்ண வரான், நம்மளை தான் அடிக்க வரான், ஆனா நம்ம கிட்ட கேட்கிறான். அதை நாம சாஸ்திரத்தை கரெக்டா சொல்லணும்னு இதை நமக்கு தந்தையா நம்ம சகாதேவன் நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த துறையில நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி வந்தவங்களை நம்ம அரவணைச்சு போகும்போது நாம நல்லா இருப்பீங்க, நம்ம வம்சம் நல்லா இருக்குங்க. நமக்கு குழந்தை குட்டி இருக்குல்ல, நம்ம வம்சம் வளரணும்ல. நாம சொல்றோம் முன்னோர்களை பாரு, தாய் தந்தையை பாரு, அப்பா அம்மாவை பாரு, குருவை மதி, மனைவி மதின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப நாம மதிக்கிறோமா சொல்லுங்க? அப்ப நாம சரியா இருந்தா மட்டும்தான் நமக்கு வரது சரியா இருக்கும். அப்ப நாம என்ன சொல்லணும்? பிரகாஷ் நம்ம யூடியூப்ல பேசுனா 30,000 பேர் 40,000 பேர் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். வந்தாலும் சரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன அப்படியே புகழ்ந்துறது உண்மைங்கயா. இதுக்கு உதாரணத்தை புரட்சி தலைவரும் சொன்னேன், கலைஞரும் சொன்னேன், ஜெயலலிதா அம்மாவும் சொன்னேன். வந்தா உங்களை நான் வாழ்த்தணும். பிரகாஷ் வாழ்க, பிரகாஷ் நல்லா இருக்கணும், பிரகாஷ் நல்லா இருந்தா தான் எனக்கு மாசம் 5000 ரூபாய் பணம் வரும். உண்மையா போய்ங்களா? பிரகாஷுக்கு ஒரு 10 வாடிக்கையாளர் போனா தானே அவர் வந்து இங்க மாசம் 5000 ரூபாய் கொடுப்பாரு. வாடிக்கையாளரே இல்ல, பிரகாஷ் எப்படி தருவாரு? நான் நல்லா இருந்தா தான் நிறைய நல்லா இருக்க முடியும். உண்மைங்களா? அப்ப சரிங்களா? அப்பதான் நாளைக்கு போகும்போது நான் பணம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? மாசம் மாசம் அவருக்கு நம்ம சங்கத்து மூலியமா ஒரு வருமானம் போகுது இல்ல. நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒருத்தருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் இல்லைங்க. இதை நாமளே இங்க பாருங்க, நாமளே வீடியோ எடுக்கிறது, நாமளே வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, நாமளே எல்லாம் பண்றது, நாமளே எல்லாம் செஞ்சோம்னா புஷ்ஷுன்னு போயிடும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இங்க பேசணும். பாக்கியாதிபதி. அப்ப சந்திர ஓர வரும்போது நீங்க பேசினா என்ன ஆகும்? ஐயா உயர்ந்த இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் மாத்தினீங்க, இல்ல உயர்ந்த பதவிக்கு போகணுங்க. அப்ப சந்திர ஓர வரும்போது அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க கொடுங்க, பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கும், உங்களை நம்பி வந்தவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப பிரகாஷ் தம்பி சொன்ன மாதிரியும் ரத்னகுமார் தம்பி சொன்ன மாதிரியும் ஒரு கால நேரம் கொடுக்கணும். அப்புறம் வருவாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. திங்கக்கிழமை பார்த்துடலாங்க, செவ்வாய்க்கிழமை பார்த்துடலாம்னா அவங்க ஜாதகமும் போட மாட்டாங்க, பணமும் போட மாட்டாங்க. நாம் அந்த அப்பாயின்மெண்ட் வேற ஒருத்தர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் 10 ஃபோன் படிப்பாங்க. அந்த ஜாதகம் பார்க்கும்போது நான் தம்பி நீ எனக்கு தான் எப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு, இனி நான் ஜாதகம் பார்க்குறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிம்மு போட்டுக்கணும். அந்த ஃபோனில் தான் நான் பேசணும். புரியுதுங்களா? நான் என் தம்பி மாதிரி பிஏலாம் இல்லைப்பா, நமக்கு யார் எந்நேரம் ஃபோன் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன். சரிங்களா? ஏன் வேலையாட்கள் யாரு? எனக்கு 6 கூடையவரும் அவர் தான்.
நான் ஒரு வேலையாட்களை வச்சேன்னா எப்படி இருப்பாங்க? சரிங்களா? அப்ப நம்ம ஜாதகத்தை 12 கட்டத்தை 9 கிரகத்தை 27 நட்சத்திரத்தை 108 பாதத்தை திருப்பி 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 பார்த்தா நாம ஜோதிடத்தில் நம்பர் 1 வரலாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஓரையை மட்டும் சுப ஓரைகளை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம லக்னத்துக்கு எந்த யோரை யோகமான யோரைன்னு எடுத்துக்கணும். அப்ப சந்திர ஓரை வரும்போதெல்லாம் ஏங்க அந்த தம்பி நல்லா தாங்க இருக்காரு, சரிங்களா? ஆனா யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் பணம் போட சொல்லுவாங்க. இது தெரியுதோ தெரியலையோ, ஐயோ நான் ரோகிணின்னால நினைக்க மாட்டிட்டேனா அப்படிலாம் நீ நினைக்காத தம்பி. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துலேயுமே இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் போனால் அந்த தம்பிக்கு மாசம் 1 லட்ச ரூபா வர மாதிரி நான் பண்ணி தருவேன். உண்மையாலுமேங்க, தெரியுங்களா? நம்மளை நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போன சரித்திரமே கிடையாது. இது எது காரணம் சொல்றேன்? ஐயா ஜோசியமே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஜோசியம் எதுக்குங்க தெரிஞ்சுக்கணும்? ஜோசியம் தெரியணும்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஐயா நான் உண்மையால சொல்றேங்க, எனக்கு தான் ஜோசியம் தெரியாதுனாங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம், 5 6 கூடிய 2ல சனி உச்சம், லக்னம் ராசி கன்னி ராசி, கன்னியா லக்னம், அஸ்த நட்சத்திரம், ஓகேங்களா? 2ல சனி பகவான் உச்சம், சுவாதி 2ஆம் பாதத்துல, சரிங்களா? அதே மாதிரி 2 கூடிய சுக்கிரன் 7ல எனக்கு உச்சம். அப்ப எனக்கு வாக்குப்பளிதம் இருக்கா இல்லையா? ஜோதிடனுக்கு என்னங்க தேவை? நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, எந்த குருமார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, நீ சொன்னது நடந்தா ஜோசியர், நீ சொன்னது நடக்கலைன்னா ஜோசியர் இல்லை. சரி, இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி ஜெயிக்க வச்சிட முடியுமா? ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இது எல்லா ஜோதிடர்களுக்குமே, சரிங்களா? துபாயில் எங்க மாமா ஜோசியம் பார்க்க கிளாஸுக்கு போயிருந்தாரு. அங்க ஏங்க இந்த பாஸ் ஜோசியர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கணிகர் மாமா சொல்றாரு, மாப்பிள்ள உலகம் ஃபுல்லா இவன் பெரிய ஆளாயிட்டாயா அப்படின்னு. ஆனா இந்த வார்த்தை எப்ப தெரியுங்களா? 100வது ஜோதிட கருத்துறங்க தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாஸ் எல்லாமே ஹிட்டு. உண்மையா போய்ங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஏன் வளர்புறை அச்சய திதியில ரோகிணி நட்சத்திரத்தில் நீ பிறந்திருக்க, உண்மையாலுமே நீ ஸ்டார் தான். உனக்கு ஜோதிடத்தில் எல்லா டேலண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னால நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன். யாரு? உலகநாதன் ஐயா. அவரும் ரோகிணி நட்சத்திரம் தான், அச்சய திதி தான், சித்திரை மாசம் பிறந்தவர் தான். என்ன அவர் துலா லக்னம், தம்பி விருச்சிக லக்னம். புரியுதுங்களா? நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஐயா அவருடைய பவருக்கு அவர் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ராசி நட்சத்திரக்காரங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்திரன் நல்லா இருக்குவாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? அப்போ தம்பி என்கிட்ட வரும்போது நான் என்ன சொன்னேன்? சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? சுவாதி. சுவாதினா யாரு? தம்பி கண்ணை மூடிட்டு ஜோசின்னு சொல்லி தம்பி மாந்திரிகம் தாந்திரிகத்து போ அப்படின்னு ஜீவசமாதியில் உட்காந்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாந்திரிகம் தாந்திரிகத்தில் நம்பர் 1 ஜோசியர்ல அவரு வந்துட்டாரா? மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா? இன்கம் டேக்ஸ் தான் வரணும். என்னங்க, எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, அந்த காலம் நேரம், அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, காலையில் 6 மணிக்கே ஃபோன் பண்ணுவாங்க, சாயங்காலம் 2 to 4 கூப்பிடுவாங்க. அப்படி இல்லையா நம்ம ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம், அந்த நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் இதே மாதிரி தான், ஐயா நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்ன பண்ணணும். 2 வீடியோ தாங்க நான் பண்ணேன், எனக்கே இத்தனை டார்ச்சர்லாம் நீங்களாம் 100 வீடியோவுக்கு மேலே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் இருக்கும். ஐயா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அல்லது ஒருத்தர் மூலியமா அறிமுகமானவங்க இப்படி தான் என்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காங்க. நான் ஆன்லைன்லையோ டிவியில் பேசியோ பத்திரிக்கையில் பேசியோ யாரும் என்கிட்ட இது வரைக்கும் ஜாதகம் பார்த்ததில்லை. இந்த ஒரு 2 மாதமாக தான் இந்த ஜோதிட தளபதி யூடியூப்பில் பேசி அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் இல்லை ஒரு 40-50 பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க 2 வீடியோவுக்கே.
சரிங்களா? அப்போ தம்பி பிரகாஷ்லாம் 100 வீடியோ பண்ணிட்டாரு, ரத்தனகுமார் 200 இருக்கும். அப்போ எத்தனை பேர் இப்போ கால் வரும்? நம்ம கேட்டோம்னா, அண்ணே அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குண்ணே, பார்த்துக்கலான்னு. ஐயா, வருமானத்தை ஆம்பளைங்க சம்பாதிக்கிற வருமானத்தை வெளியில் சொல்லக்கூடாது, பொம்பளையோட வயசை கேட்கக்கூடாது, பெண்களுடைய வயதை கேட்கவே கூடாது, ஆண்களுடைய வருமானத்தை சொல்லவே கூடாது. அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் தம்பி ரத்னகுமார் மாதிரி அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லணும். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு வருது அப்படின்னா அப்புறம் டயர்ல ஒரு ஆணி குத்துனா என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு போயிடும். சரிங்களா? இருக்கிறது என்ன பண்ணணும்? தம்பி பிரகாஷ் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காட்டை வாங்கி போட்டுடணும், இல்லை இடத்த வாங்கி போட்டுடணும், எதையோ ஒன்று பண்ணி வச்சிடணும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஓரைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நாம எங்க போனாலும், இப்போ நான் பிரகாஷ் மாநாட்டுக்கு போகணும்னா பிரகாஷ் நான் வாழ்த்தணும். வாழ்த்தினால் மட்டும்தான் நாம வாழ முடியும். நாம அடுத்தவங்களை வாழ்த்தணுங்கய்யா, யாரையோ ஒருத்தர். அப்ப இந்த குரு பாதகாதிபதி நான் உண்மையாலுமே பாதகாதிபதி தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச குரு என்ன? எனக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்த குருநாதர். ஐயா, சித்தர்கிட்ட போய் நீங்க அடி வாங்கிறீங்க, நீங்க அடுத்த நிமிஷமே கோடீஸ்வரங்க. பழனிக்கு மாசம் கிருத்திகை நான் போவேங்க. சரிங்களா? சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? சித்தநாதன் கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த ட்ரெயின் ஏற இடத்த போனா அங்கே உட்காந்துருந்தார். அந்த இடத்துக்கு ஒரு தண்ணி கருப்பு கலர் டேங்க் இருக்கும். நாம் இங்கேருந்து வெடிய காலம் போவோம், பஸ்ஸில் இங்கேருந்து குளிச்சுட்டு தான் போவோம். அங்கே பஸ்ஸில் போகும்போது தூங்கிடுவோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ராஜ அலங்காரம் தான் பார்க்கணுன்னு. பழனியில் ஒரிஜினல் அலங்காரம் காலையில் யார் பார்க்குறாங்களோ, நைட்டு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நோய் நொடி கிடையாது, சகலமும் கிடைக்குங்க. காலையில் பூஜை கிருத்திகை மட்டும் 4 மணிக்கு 4:30 மணிக்கு நட நினைக்குவாங்க. செவ்வந்தி பூ, அதாவது செவப்பு அரளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த முருகனுக்கு சந்தனத்தை போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சந்தனத்தில் அந்த செவப்பு அரளியில் தொடவி கொஞ்சோண்டு கையில் கொடுப்பாங்க. நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் வாயில் போட்டுவாங்க, எந்த நோய் நொடி இருந்தாலும் சரியாக போயிடும். சந்தனத்தை தின்னாவே. சரிங்களா? இது நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை. அப்ப இதை நான் அந்த வெடிக்காலம் அந்த பூஜைக்கு போயிடுவேன். 4 மணிக்கெல்லாம் பழனிக்கு போயிடுவேன். 20 நிமிஷத்துல யானத்திரத்தில் போயிடுவேன். அந்த கைகால் மூஞ்சி கழுவிட்டு போகலாம் அப்படின்னு போவேன். அந்த டைம்ல என்ன பண்ணிருச்சு, நான் கை கழுவும் போது அவர் மேல தண்ணி பட்டுருச்சு. ஒரு பெரம் ஒன்று எடுத்து அடிச்சு விட்டாரு. நான் ஒரு சித்திரன்னு தெரியாது, ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைமு போகும்போது இவர் சித்திரன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் அவரை கும்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் அவர் அடித்ததுக்கு அப்புறம் தாங்கய்யா நான் எல்லாத்துலேயும் நம்பர் 1 வந்தேன். சரிங்களா? சித்தர்கள் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு யாரும் கோவப்பட்டுறாதீங்க. திட்டுனா உங்க இதாயிரும். அதே மாதிரிங்க, ஒரு நாளைக்கு 2000 சிகரெட் குடிக்கிற ஒரு சித்தரை பார்த்துருக்கீங்களா? தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்தில் சுருளிமலை மலை அடிவாரத்திலே இருக்காரு. எதுக்கு அந்த சித்தர் சிகரெட்டு குடிக்கிறாருன்னா, அவர் பத்துறது தான் சிகரெட்டு, வாயிலே வைக்க மாட்டாரு, புகையும் வராது, சிகரெட்டு தீந்து போயிடும். உங்களுடைய கர்ம பலனை எடுக்கிறாரு. உங்களுடைய கர்ம பலனை புகையா எடுத்து போடுறாரு. அதுலயும் நீங்க எத்தனை பேர் போனாலும் சரி, நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா அவர் பீடி எடுப்பாரு, சிகரெட் எடுப்பாரு, சுட்டு எடுப்பாரு. நீங்க வச்ச 5 நிமிஷத்துல உடனே அந்த சிகரெட்டை உங்க சிகரெட்டை எடுத்து குடிச்சிட்டாருன்னா அந்த மாசமே உங்களுக்கு உங்க பிரச்சனை தீந்துரும். சுருளிமலையில் உன்ன இருக்காரு, மௌன சித்தர் தான், பேசவே மாட்டாரு. நாம கொடுக்குற பிஸ்கெட்டு சிகரெட்டு இதுதான். அதே மாதிரி திண்டுக்கல்ல வெள்ள பிள்ளையார்கிட்ட இருந்தார், மூக்குப்படி சித்தர்னு சொல்லி. அவரை பார்த்துட்டு இவரை பார்க்க வரும்போது, இத்தனைக்கும் நாங்கள் ஆதார சாட்சி வேணுங்க, கணிகர மாமா ஸ்டூடெண்ட் எல்லாமே நாங்கள் போகிறோம். போயிட்டு சுருளிமலையை பார்த்துட்டு இங்கே வரும்போது அவர் சொல்கிறாரு, ஊரெல்லாம் சுற்றிட்டு பார்த்தா வரையா, மூக்குப்படி கொடுக்குறேன், கை மேலே ஓங்கி ஒன்று வச்சாரு. 2 கோடி ரூபா சம்பாரிச்சங்க. சும்மா இல்லை, ஜோசியத்தில் 1 கோடி ரூபா, லாட்டரியில் 1 கோடி ரூபா சம்பாரிச்சங்க. உண்மைங்க.
ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு பார்க்குறேன், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அவர் ஜீவசமாதி ஆயிட்டார். நான் இந்த ஜோசியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னுமே எனக்கு ஜோதிடத்தில் நான் இதை பார்க்கலாம், இதில் இருக்கலாம்லாம் எனக்கு ஆர்வமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருப்போம், நம்ம பிஸ்னஸ் நம்ம தொழிலெலாம் வேறு, அப்படி தான் இருப்பேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இதில் இருப்போமா வேண்டாமான்னு. அப்படி இருந்தவரை திருச்செங்கோட்டில் பார்த்துட்டு நம்ம தங்கபாணினையை தான், அண்ணா நீங்கள் பழைய மாதிரி வரணும், எத்தனையோ பேர்த்த நீங்கள் உருவாக்கி விட்டுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு எனக்கு ஊக்கப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்து தங்கபாணினையை தான். இதை நான் எந்த இடத்தையும் மறக்கக்கூடாது. நமக்கு பிடிக்கல அது வேற. இன்னைக்கு நான் உலகநாதன் ஐயா மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கேன், நெல்லையோசன் ஐயா மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நமக்கு பிரச்சனைங்கும் போது ஒருத்தன் கை கொடுத்தான்னா சாவளவும் நம்ம மறக்கக்கூடாது. அப்படி மறந்தா உனக்கு அதே மாதிரி வரும், எண்ணம் போல வாழ்க்கை. ஓகேவா? அப்ப இதுக்கு நாம் என்ன பண்ணோம்? அதுக்கு அடுத்தது இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னால 30 நாள் திருவண்ணாமலையில் இருப்பேன். எனக்கு முதல் மானசமான சித்தர் யாருன்னா பழனிமலை சாக்கடை சித்தர், 2வது திருவண்ணாமலையில் இருந்த மூக்குப்பிடி சித்தர். 28 நாள் நான் பார்த்தேன், எல்லாத்திட்டையும் பேசுவார். ஏன்? டிடிவி தினகரன் சார், அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3 டைம் போனார், பார்க்கவே இல்லை. 4வது டைம் தான் போனார். சொன்னார், தினகரா நீ போ ஜெயிச்சிருன்னு. 50,000 ஓட்டில் ஜெயிச்சாரு. நடந்ததா நடக்கலீங்களா? அப்ப சித்தர்களுடைய அணுகரம் இருக்குங்காடி தான் தம்பி பிரகாஷ் இன்னும் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி சம்பாரிச்ச காசை அப்படியே கூட்டிட்டு போய் பீரோலையோ கல்லாவிலையோ வைக்கல, வந்த காசை இப்படி போற சங்கங்களுக்கும் தெரியாம சில ஜோதிடர்களுக்கு உதவியும் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரியாம சில ஜோதிடர்களுக்கு நலத்திட்ட உதவியும் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளைன்னு வச்சிருக்காரு. புரியுதுங்களா? இது என் காதுபட வந்தது. அதே மாதிரி எந்த ஒரு ஜோதிடருமே சம்பாரிச்ச காசை அப்படியே கொண்டு போய் வச்சா கர்மபலன் உனக்கு தான். வந்த காசை 50% வச்சுக்கோ, மீதி 25% கோயிலுக்கு தானம் பண்ணு, மீதி 25% இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு செலவு பண்ணு. நவமணி என்ன சொன்னாரு? புரியுதுங்களா? அப்ப நம்ம ஜோதிடத்தில் சம்பாரிச்சதுல ஜோதிடத்துக்கு 25% செலவு பண்ணல, என்ன தப்பு? அதைத்தான் தம்பியும் செய்கிறாரு, அதைத்தான் நானும் செய்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானை கண்டா எல்லாரும் பயப்படுறீங்க. சனி பகவானை கண்டா எல்லாருமே நீங்கள் பயப்படுறீங்க. பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விடையை மட்டும் சொல்கிறேன். அதுக்கோசரம் நீங்கள் அதை தப்புலாம் பண்ணிட்டு போய் அங்கே போய் இது பண்ண வேணாம். திருவண்ணாமலை எத்தனை பேர் போயிருக்கீங்க? கிரிவலம் சுற்றிருப்பீங்க. எல்லா ஜெயசாஸ்திரி ஆசிரமம், ரமண மகரிஷி ஆசிரமம், விசிறி சித்திர ஆசிரமம், எல்லா இடத்துக்கும் சுற்றிருப்பீங்க. மலை ஏறி இருப்பீங்க, கொப்பரையில் நெய் போட்டிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. கிளிகோபுரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சனி பகவான் அங்கே நின்ற இடம் எது? திருவண்ணாமலையில் இடைக்காட்டார் சித்தர் பஞ்சம், நவகோள்களும் பஞ்சத்தை கொடுக்குது உலகத்துக்கே. இடைக்காட்டார் சித்தர் மட்டும் வந்தவங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்துட்டு இருக்காரு. 9 நவகிரகங்களும் போறாங்க, அதுல ஒவ்வொருத்தரும் போயிட்டு எல்லாம் வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் போய் இடைக்காட்டாரை போய் பார்க்கறாரு, அவர் உணவு கொடுக்குறாரு, சாப்பிட்டுட்டு ஆனந்தத்தில் ஆடுறாரு. மழை வெள்ளம் அடிச்சு நாடு செழிப்பா வருது. ஆனா அவர் நின்ற இடம் எங்க? கோயிலுக்கு உள்ள பெரிய நந்திக்கு வலதுபுறம் வன்னி மரத்து விநாயகன் ஒருத்தர் இருக்காரு. அந்த இடத்துக்கு சனீஸ்வர பகவான் இருப்பார். சரிங்களா? அவரை விநாயகரை அந்த வன்னி மரத்து விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு, சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, நாம இங்கிருந்து போகும்போது அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம்னு முருகன் தனியா இருப்பார். அதை மட்டும் கும்பிட்டு அப்படியே கிடக்குன்னு உள்ள போயிடுவோம். அப்படித்தானே நம்ம போறோம். அதுக்கு முன்னால நீங்க அந்த வன்னி மரத்து விநாயகனை போய் வழிபாடு பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அதுவும் பரிகாரம் தான். நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சொந்த தொழில் அமையும், சனி பகவானுடைய தாக்கம் குறையும். அதுக்கு அடுத்தது நீங்க வளர்ந்தா இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள்
பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.